ரோமபாதன் அளித்த வாக்குறுதியுடன் அயோத்தி திரும்பும் தசரதன். வணக்கம் நண்பர்களே. ஒரு மன்னன் தனக்கு வேண்டியது கிடைக்கிற வரைக்கும் ஓய்வில்லாம ஓடிட்டே இருப்பான். அதுவும் வாரிசு இல்லாம தவிச்சு போன ஒரு மன்னனுக்கு விருந்தும் மரியாதையும் கூட ரெண்டாவது தான். முதல் விஷயம் தான் வந்த காரியம் நடக்குமாங்கிறது தான். கடந்த பாட்டுல தயரத சக்கரவர்த்திக்கு உரோமபத மன்னன் அளித்த வரவேற்பையும் உபசரிப்பையும் பார்த்தோம். இப்பொழுது அந்த விருந்து முடிந்த பிறகு என்ன நடந்தது? தயரதன் தன் காரியத்தை எப்படி சொன்னான்? உரோமபதன் எப்படி உதவ முன்வந்தான்? தயரதன் எப்படி கிளம்பினான் என்பதை கம்பரின் கவிநயத்தோடு பார்க்க போறோம். தயரதன் மனசுல இருந்த பாரம் எப்படி நீங்கியதுன்னு பாருங்க. செவ்வி நறுஞ்சாந்து அளித்து தேர்வேந்தன் தனை நோக்கி, இவன் நீ சேர்ந்த கவ்வை உரைத்து அருள்தி என நிகழ்ந்த பரிசு அரசர்பிரான் கழறலோடும் அவ்வியம் நீத்து உயர்ந்த மனத்து அருந்தவனைக் கொணர்ந்து ஆங்கண் விடுப்பென் ஆன்ற செவ்வு முடியோய் எனலும் தேர் எரிச்சேனையொடும் அயோத்தி சேர்ந்தான். செவ்வின் அருஞ்சாந்து அளித்து தேர் வேந்தன் தன்னை நோக்கி, நம்ம வீட்டிற்கு விருந்தினர் வந்தா நல்லா சாப்பாடு போட்டு அப்புறம் தாம்பூலம் சந்தனம் பன்னீர் கொடுப்போம் இல்லையா? அதே போல விருந்து உபசரிப்பு எல்லாம் முடிஞ்சதும் உரோமபத மன்னன் மனம் வீசும் சந்தனத்தை தயரதனுக்கு வழங்குகிறான். அப்படின்னா விருந்தெல்லாம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அப்புறம் தயரத மன்னனை பார்த்து என்ன கேட்குறான் பாருங்க. செவ்வின்னா பக்குவமான அழகுன்னு அர்த்தம். நறுஞ்சாந்துன்னா நல்ல மனம் வீசும் சந்தனம். விருந்தோம்பலின் உச்சம் இது. இவன் நீ சேர்ந்த கவ்வை உரைத்து அருள்தி என ஒரு மன்னன் இவ்வளவு தூரம் வர்றான்னா ஏதோ முக்கியமான காரியம் இருக்கும். சும்மா விருந்து சாப்பிடவா வருவான்? அதனால உரோமபதன் ரொம்ப மரியாதையா கேட்கிறான். அரசே, தாங்கள் எதற்காக இங்கு வந்தீர்கள்? தயவு செய்து உங்கள் காரியத்தை சொல்லுங்கள் அப்படின்னு. இங்க கவ்வைன்னா காரியம் காரணம்னு அர்த்தம். உரைத்தருள்தின்னா சொல்லுங்கன்னு ரொம்ப மரியாதையா கேட்கறது. இத்தனை உபசரிப்புக்கு பிறகு தயரதன் மனசுல இருந்ததை கேட்கறது தான் அடுத்த கட்டம். நிகழ்ந்த பரிசு அரசர் பிரான் கழறலோடும், அவ்வளவுதான். அரசர்களுக்கெல்லாம் அரசரான தயரத மன்னன் தான் பட்ட பாடு, வசிஷ்டர் சொன்ன யோசனை, கலைக்கோட்டு முனிவரை தேடி வந்த காரணம், அத்தனையும் நடந்ததை பற்றி ஒரு குறையும் இல்லாம முழுசா விளக்கமா உரோமபதன் கிட்ட சொல்றான். எவ்வளோ பெரிய பாரம் அவர் மனசுல இருந்திருக்கும். ஒரு நல்ல காது கொடுத்து கேட்க ஆள் கிடைச்சதும் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டார். அவ்வியம் நீத்து உயர்ந்த மனத்து அருந்தவனைய கொணர்ந்து ஆங்கண் விடுப்பெண் ஆன்ற செவ்வு முடியோய் எனலும் தயரதன் சொன்னதை கேட்டதும் உரோமபதன் என்ன சொல்றான் பாருங்க. உயர்ந்த அழகிய மணிமுடி தரித்த அரசே, பொறாமை கோபம் இப்படி எந்த கெட்ட குணங்களும் இல்லாத தூய மனம் படைத்த அந்த மகரிஷியை, கலைக்கோட்டு முனிவரை நானே இங்கிருந்து கூட்டி வந்து உங்களோடு அயோத்திக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு உறுதியளிக்கிறான். அவ்வியம் நீத்து உயர்ந்த மனத்து அருந்தவன், பொறாமை இல்லாத மனம் கொண்ட அருந்தவ முனிவர். ஒரு முனிவருக்கு அழகு இந்த தூய்மையான மனசுதான். ஆன்ற செவ்வு முடியோய்னா உயர்ந்த அழகுள்ள மகுடத்தை உடையவனே என்று தயரதனோட பெருமையை, தோற்ற அழகை உரோமபதன் பாராட்டுறான். கம்பரோட உவமை திறன் இங்கேயும் மின்னறது. தேர் எரிச்சேனையோடும் அயோத்தி சேர்ந்தான். அவ்வளவுதான். தன் காரியம் நிறைவேறிடுங்கிற சந்தோஷம் தயரதனுக்கு. போதும் விருந்து, போதும் உபசரிப்பு, என் காரியம் ஆகப் போகுது, சீக்கிரம் கிளம்புவோம்னு தன் தேர்ல ஏறி தன் படைகளோட அயோத்தியை நோக்கி பயணமாகிறான். எவ்வளவு பெரிய நிம்மதி வந்திருக்கும் அவனுக்கு. இத்தனை நாள் இருந்த கவலை ஒரு நொடியில காணாம போயிருக்கும். அப்போ தசரதன் அயோத்திக்கு கிளம்பிட்டார். ஆனா கலைக்கோட்டு முனிவரை அழைச்சிட்டு வர ரோமபாதன் அடுத்து என்ன செய்வான்? அந்த முனிவரை அழைச்சிட்டு வர்றதுக்கு அவன் என்னென்ன சிரமங்களை சந்திக்க போறான்? அடுத்த பாடலில் கம்பர் ரோமபாதன் எப்படி முனிவரிடம் பேசப் போகிறான் என்பதை நமக்கு சொல்வார். தொடர்ந்து கேட்போம் நண்பர்களே.